வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்தியா நெல்லிக்காயை யூஸ் பண்ணி ஒரு பருப்பு குழம்பு பண்ண போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்பயும் நம்ம வந்து நெல்லிக்காய் யூஸ் பண்ணி தொகையல், சாதம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் பருப்பு குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பு வந்து நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம பருப்பில் சேர்க்குற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். பருப்பு வந்து நல்லா வேகும். ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். 7 நெல்லிக்காய் சின்னது பெருசுமாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு இந்த குக்கருக்குள்ளே அப்படியே வச்சுருங்க. நெல்லிக்காயை பருப்போடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற புளிப்புனால பருப்பு சரியாக வேகாது. இப்படி தனியாக வச்சிட்டோம்னா நெல்லிக்காயும் வெந்துடும், பருப்பும் நல்லா வெந்துடும். நெல்லிக்காயில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது இப்படியே வெந்துடும். குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெல்லிக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பருப்பு நல்லா வெந்தாச்சு. பருப்பை வந்து நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். நெல்லிக்காயில் விதை இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக எடுத்துடுவோம். சூடாக இருக்குல்ல, நம்ம கையாலேயே கூட எடுத்துடலாம். பாருங்கள் விதையெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. கரண்டியால் கொஞ்சம் நெல்லிக்காயை இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக அப்படி நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் வந்து அதே குக்கரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல இந்த வெந்தயம் வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு லேசாக செவந்து வரட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரணும். பருப்பு செவந்துட்டே இருக்கும்போதே 4 மிளகா வத்தல் 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிப்போம். இந்த குழம்புக்கு வந்து காரம் அப்படி நம்ம சாம்பார் பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பருப்பில் சேர்த்த பச்சை மிளகாயும் நம்ம தாளிக்கும் போது சேர்க்குறோம் இல்லையா காஞ்ச மிளகாய், இதுதான் வந்து இந்த குழம்புக்கு காரம். பருப்பு நல்லா செவந்தாச்சு. மிளகாயும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லி விதையை லேசாக நுணுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணிப்போம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு லேசாக அப்படி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. நல்லா அந்த கண்ணாடி பதம் பழப்பழன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். பெருங்காயம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கியாச்சு இல்லையா, இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 இல்லைன்னா மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். தக்காளி வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நெல்லிக்காயை வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த நெல்லிக்காயும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெந்த துவரம் பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், இதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கு இல்லையா, நம்ம அந்த குழம்பு எந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளியும் சேர்க்கலை, சாம்பார் பவுடரும் சேர்க்கலை. நெல்லிக்காயோட புளிப்பு, இந்த மிளகாயோட காரம், இது ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒருவேளை வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாம்பார் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, எதுவுமே வந்து தேவையில்லை. அந்த புளிப்பு காரமும் ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் பருப்பு குழம்பு சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கு. இதுல வந்து இந்த வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா, தாளிக்கும் போது அந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. காஞ்ச மிளகாய் தாளிச்சம் பாருங்க, அந்த தாளிச்ச வாசனை ரொம்பவே அருமையா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இதுல வந்து நம்ம அந்த நெல்லிக்காயோட புளிப்பு, மிளகாயில இருக்கிற காரத்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். நல்லா சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு குழம்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எந்த காயா இருந்தாலும் ஓகே, எல்லாமே நல்லா சூட் ஆகும். அவரைக்காய், பீன்ஸு, முட்டைக்கோஸ், இந்த பொரியல் எல்லாமே நல்லா இருக்கும். நெல்லிக்காயை வந்து நம்ம டயட்ல சேர்த்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான குழம்பு. எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.